நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட். சென்னையில் புறநகர் ரயில் சேவை 4வது வாரமாக இன்றும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது பற்றி அதிகாரிகளின் விளக்கத்தை செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் கேட்கலாம். விக்னேஷ் முத்து, இந்த பராமரிப்பு பணிகள்லாம் எப்போது முடிவடையும்? வழக்கம் போல ரயில் சேவை மீண்டும் எப்ப தொடங்கும்? என்ன சொல்கிறார்கள் அதிகாரிகள் இது குறித்து? தண்டவாளங்கள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை முதல் தாம்பரம் வழித்தடம், அதே போன்று தாம்பரம் முதல் செங்கல்பட்டு, அரக்கோணம் உள்ளிட்ட வழித்தடங்களில் இன்றைய தினம் 44 இயக்கப்படக்கூடிய அந்த புறநகர் ரயில் சேவை என்பது முழுமையாக நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. காலை சரியாக 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை இந்த பராமரிப்பு பணிகள் 4வது வாரமாக நடைபெறுகிறது. இதனை சரி செய்யும் பொருட்டு கூடுதலாக 7 நிமிடங்களுக்கு ஒரு மெட்ரோ ரயில் சேவை, அதே போன்று கடற்கரை முதல் தாம்பரம் வரை 150 சிறப்பு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்டு பயணிகள் எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இருந்த போதும் ரயில் சேவையை தான் சென்னை மற்றும் புறநகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். இதனால் இந்த பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதன் காரணமாக 4வது வாரமாக அவர்கள் கடுமையான சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இது தொடர்பாக நாம் நேரடியாக ரயில்வே துறை அதிகாரிகளிடம் கேட்கும் பொழுது, ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை இந்த பராமரிப்பு பணிகளை ரயில்வே நிர்வாகம் முழுமையாக திட்டமிட்டு 4வது வாரமாக இதனை செயல்படுத்தி வருகிறது. நம்முடைய ஒளிப்பதிவாளர் மது இந்த கிண்டி ரயில் நிலைய காட்சிகளை தற்பொழுது நேரடியாக காட்டிக் கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படக்கூடிய இந்த ரயில் நிலையம் பொதுமக்கள் மற்றும் பயணிகளின் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. ஒரு சில பயணிகள் அந்த ரயில் சேவை துண்டிக்கப்பட்டது தெரியாமல் இங்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளிடம் கேட்டு பின்னர் செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்க்கக்கூடியது. தண்டவாளங்கள் மற்றும் கேபிள்கள் முழுமையாக சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதை தவிர்த்து கூடுதலாக இந்த ரயில் நிலையமும் தற்பொழுது சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. ரயில்வே அதிகாரிகளை பொறுத்தமட்டில் மார்ச் இறுதி வரை இந்த பராமரிப்பு பணிகள் முழுமையாக நீட்டிக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். தேவைப்படும் பட்சத்தில் ஏப்ரலில் ஓரிரு வாரங்கள் மேலும் நீட்டிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். கோடை காலம் நெருங்குவது அந்த ஏப்ரல் மேக்கு முன்னதாக இந்த பணிகள் அனைத்தும் நிறைவு செய்ய வேண்டும். அப்படி நிறைவடைந்தால் மட்டும்தான் இந்த வழித்தடங்களில் சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு, தாம்பரம் வழித்தடங்களில் அந்த ரயில் சேவை சீராக இயக்கப்படும். அதற்கு முன்னோட்டமாகத்தான் இந்த சிறிய சிறிய சிரமங்களை பொதுமக்கள் சந்திக்க நேரிடக்கூடும் என தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இது தொடர்பான விழிப்புணர்வு, அதே போன்று இந்த ரயில் சேவை ரத்து தொடர்பான முழுமையான விவரங்களை பொதுமக்கள் மற்றும் பயணிகளுக்கு சென்றடைவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்திருக்கிறோம். அடுத்த வாரமும் இந்த ரயில் சேவை என்பது ரத்து செய்யப்பட்டு பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது கூடுதலாக மெட்ரோ ரயில் சேவையும் பேருந்துகளும் இயக்கப்பட்டாலும் தாம்பரம் உள்ளிட்ட இடங்களில் அந்த போக்குவரத்து நெரிசல் அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது 4வது வாரமாக. அதே நேரத்தில் ரயில் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து 4வது வாரமாக பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். மேலும் இந்த சிரமத்தை அவர்கள் கூடுதலாக 1 அல்லது 2 வாரங்களுக்கு மேலும் அவர்கள் அனுபவிக்கக்கூடும் என தெரிவித்திருக்கிறார். இருந்தபோதும் இதற்கு பொதுமக்கள் பயணிகள் முழுமையான ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். திலகவதி, பாதுகாப்பு முக்கியம், அதற்காக பராமரிப்பு பணிகளும் முக்கியம்தான். ஆனாலும் விரைந்து குறித்த காலத்திற்குள் முடிப்பார்களாயின் பயணிகள் பயன்பெறுவார்கள். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து. நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட்.